திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கூட்டு பாலியல் துன்புறுத்தலில் ஆளாக்கப்பட்டு 3 வயது குழந்தை உயிரிழந்த பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் சமூக விரோதிகளால் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு முட்புதரில் வீசப்பட்ட கொடூரம் அரங்கேறியிருக்கிறது. வடமாநில தம்பதியின் 3 வயது குழந்தையை பாலியல் துன்புறுத்தி முட்புதரில் வீசிச் சென்ற கொடூரம் அரங்கேறியுள்ளது. பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சியை பொதுமக்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைதான பிபின் மஞ்சி உள்ளிட்ட 4 பேர் குழந்தைக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அழைத்துச் சென்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி சிப்காட் காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை அருள் பிரேம்தாஸிடம் கேட்கலாம். வணக்கம் அருள் பிரேம்தாஸ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சத்யா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. இந்த தொழிற்சாலைகள் வட மாநிலத்தை சேர்ந்த 100-500க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் குடும்பமாக தங்கி இங்க பணி செய்து வராங்க. இந்நிலையில் நேற்று சிப்காட் பகுதியில் உள்ள ஒரு கிராம பகுதியில் குடியிருந்த வட மாநில 3 வயது குழந்தையை 4 பேர் கொண்ட கும்பல் அங்கு உள்ள ஒரு அறைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பகுதியில் உள்ள பெண் பார்த்து அந்த தாய்க்கு தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையில் அந்த குழந்தை காணவில்லை என்று அவங்க தாயை மாலை 7 மணி முதல் தேடி கொண்டிருந்தாங்க. அப்போது அந்த பெண் சொன்னதின் அடிப்படையில் அந்த பகுதியில் சென்று பார்த்தபோது குழந்தை முற்பகுதியில் படுகாயோடு வீசி இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக குழந்தையை மீட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் அந்த முக்கிய குற்றவாளியான பஞ்சு திரு என்பவர் பொதுமக்கள் ஐயப்படுத்தி நேற்றே காவல் நிலையத்தில் ஒப்படைச்சாங்க. ஆனாலும் தொடர்புடைய மேலும் 3 பேர் கைது செய்ய வேண்டும் என்று கூறி அப்பகுதி பொதுமக்கள் சிப்காட் காவல் நிலையத்தை நள்ளிரவு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க. இந்நிலையில இன்று காலை சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுப்பி வந்த அந்த 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. தகவல் காட்டுத்தீ போல கும்மிடிப்பூண்டி சிப்காட் பகுதியில் பரவியதும் அப்பகுதி பொதுமக்கள் காவல் நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றாங்க. பொதுமக்களை போலீசார் பலத்த போலீசார் குவிக்கப்பட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிடாத பொதுமக்களை ஒவ்வொருவராக போலீசார் தடுத்ததும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அப்பகுதியில் சாலை மறியலில் உட்கார்ந்து தற்போது வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அருள். ஒரு 4 மணிக்கு ஒருத்தன் கத்தி வச்சு இந்திக்கார பையன் ஒரு குழந்தை இந்திக்கார குழந்தை 3 குழந்தை கூட்டு ரூம் உள்ள போனான். அதை நான் கண்ணால பார்த்தேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க சுத்தி தேட ஆரம்பிச்சோம். ஒரு 6:45 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு குழந்தை செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி பார்த்தா இந்த மாதிரி அந்த குழந்தைய இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு குழந்தை அவன் என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க ஸ்டேஷனே புடிச்சு கொடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு கொடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சவனும் அவன் ஓடிட்டு இருக்கிறான். உங்களை கேட்ட நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம், இப்போதைக்கு நீங்க விடுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கின்றாங்களா கண்டி ஒரு மேல ஒரு ஸ்டெப் வச்சு அவங்க போல. ஆனா அதுக்கேற்ற தீர்வு இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க மொத்த பேரை நின்று இந்த குழந்தைக்கு ஒரு தீர்வு வாங்கி தரணும், எங்களுக்கும் ஒரு தீர்வு. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு பேச மாட்டீங்க சார். நீங்க அந்த குழந்தைங்க அந்த பால் குடிக்கிற மண்ணு சார், அந்த மண்ணுக்கு என்ன சார் தெரியும்? அந்த குழந்தைக்கு என்ன சார் இருக்குது? அந்த குழந்தை பண்ணணும்னு அவசியம் என்ன சார் இருக்கு? குடிச்சா பாதடிச்சு தெரியாதா சார்? தாயும் குழந்தை தெரியாதா சார்? எங்களுக்கு இதுக்காரங்க வேணாம் சார், எங்க ஊருக்கு இதுக்காரங்க வேணாம் சார். அந்த குழந்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு பேச மாட்டீங்க சார். நீங்க அந்த குழந்தைங்க அந்த பால் குடிக்கிற மண்ணு சார், அந்த மண்ணுக்கு என்ன சார் தெரியும்? அந்த குழந்தைக்கு என்ன சார் இருக்குது? அந்த குழந்தை பண்ணணும்னு அவசியம் என்ன சார் இருக்கு? குடிச்சா பாதடிச்சு தெரியும்